சார் பொதுவாக ஆச்சரியமாக இருக்குது. புதுச்சேரி பட்ஜெட்டோட தொகை வந்து பெரும்பாலும் உலக வங்கிக்கு வாங்கின கடனை செலுத்துறதுக்கும் அரசு ஊழியருக்கான சம்பளத்துக்குமே போதுமானதாக இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா புதுச்சேரியோட வருமானம் மைனிங் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் புதுச்சேரியில் கிடையாது. ஒன்லி லிக்யூரை பேஸ் பண்ணியும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டு அப்புறம் கமர்ஷியல் டேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நம்ம சார்ந்து இருக்கிறோம். எப்படி நீங்கள் வருவாயை ஜென்ரேட் பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு மெயின் ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா, நம்ம வர சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க ஃபண்ட்ஸை வந்து பிளானிங் இல்லாமல் நம்ம 500 கோடிக்கு மேலே திரும்பி அமுச்சுட்ருக்கோம். இதுக்கெலாம் நீங்கள் ஒரு பிளானிங் போட்டு இதை கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணாலே ஃபஸ்ட்டு அந்த ஃபண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அது போக நம்ம இபிக்கு மட்டுமே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 3000 crores நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இபிக்கெலாம் நம்ம வேர்ல்டு பேங்க்லேருந்து ஃபண்ட் எடுத்து நம்ம க்ரீன் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டிக்கெலாம் நம்ம வந்து விண்ட் மில்லும் நம்ம வந்து சோலார் பிளான்ட்டுக்கு இதில் நம்மளே இன்னோஸ்லேயே போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஓன் ஜென்ரேஷன் வந்துடும். ஓன் ஜென்ரேஷன் வந்தால் நம்மளுக்கு நிறையா வந்து நம்ம இபி பில்லு இபிக்காகவே நம்ம நிறையா கட்ட வேண்டியது குறையும். இன்னொன்று நம்ம வந்து இந்த கரப்ஷன் ஃப்ரீயாக காட்டிட்டோம்னாலே நம்ம ஊழலற்ற ஆட்சி காமிச்சிட்டாலே உலகத்துலேருந்து எல்லாம் ஃபண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு வருவாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பயப்படுறாங்கன்னா, இங்கே ஊழல் இருக்குது, இங்கே ரவுடிசம் அதிகமாக இருக்கனால பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கூட இன்றைக்கி இங்கே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து சேஃப்டி செக்யூரிட்டிக்காக பயப்படுறாங்க. ஸோ அந்த சேஃப்டி செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் நம்ம கொடுத்துட்டோன்னா வேர்ல்டுலேருந்து இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாருமே வர ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு டவுன்ஷிப் கட்டணும்னு ரெடியாக இருக்காங்க. இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிற போது நிறைய வந்து டூரிஸ்ட் ஒரு தீம் பார்க் பண்ணலாம். இதெல்லாம் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. இது என்னென்னா அவங்க யார் எப்படி அரசை அணுகுனா அவங்க எப்படி ஊழல் வந்தோடனே அவங்க வந்து நான் கேள்விப்பட்ட முக்கியமான பெரிய இண்டஸ்ட்ரீஸில் என்ன சொல்கிறேன்னா, வந்தோடனே வந்து எங்களுக்கு பர்சன்டேஜில் வந்து ஆரம்பத்தில் கேட்குறாங்கங்கிற மாதிரி சில அலிகேஷன் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வர பயப்படுறாங்க. இப்போ நம்ம அதை டிரான்ஸ்பரண்ட்டாக காமிச்சிட்டோன்னா இவங்க எல்லாம் திரும்பி வந்துடுவாங்க. இப்போ குறுகிய டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ யூபியாக இருக்கட்டும், இப்போ சில ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தா சின்ன டைமில் வந்து அவங்களோட எக்கானமி எங்கேயோ டபுள் ட்ரிபிள் ஆகி இன்றைக்கி வேர்ல்ட்லேயே பிக்கஸ்ட் ஏர்போர்ட்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இருக்கிற ஏர்போர்ட்டையும் ரெனோவேட் பண்ணாமல் இருக்கோம். பஸ் ஸ்டாண்டில் கடை 30 கடை வந்து இன்றைக்கி கட்டி இருக்க கடையை ஓப்பன் பண்ணாமல் விட்ருக்கோம். அண்ணாத்திடலில் 200 கடை பக்கம் அங்கே ஓப்பன் பண்ணாமல் சும்மா தண்டத்துக்குன்னு வச்சுட்ருக்கோம். நம்ம வந்து வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனே பார்க்காம நம்ம வந்து எப்படி ஊழல் இப்போ பாருங்கள், இந்த மெடிசனாக இருக்கட்டும், இதில் ஊழல் எல்லாத்துலேயுமே ஊழல் பண்ணி அதை எப்படி சம்பாதிக்கணும் தான் யோசிக்கிறாங்களே தவிர இதை நியாயமாக நேர்மையாக எப்படி சம்பாதிக்கணுங்கிறது யோசிக்க மாட்டுறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் வந்து ரங்கசாமி வந்து செய்ய தவறிட்டாரு. ஆமாம், அது தவறிட்டான்னு தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இல்லைன்னா இன்றைக்கி ஒரு மெடிசன் வந்து சன்ஃபார்மான்னு ஒரு கம்பெனி இருக்குது. சன்ஃபார்மாங்கிற கம்பெனி பேரை தவறாக யூஸ் பண்ணி எப்படி ஒரு மெடிசன் தயாரிக்கலாம்? இது வந்து இப்போ இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இன்வால்வ்டுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இவர் யாருமே எடுத்து பேச மாட்டுறாங்க. இவர் ஏம்பலம் செல்வம் ஐயா தான் அவர் சிஎம் கூடவே பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் தான் கூட அந்த ராஜாவை கொண்டு போய் சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் கூட்டு போய் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன ஏன் இன்னும் இது வரைக்கும் எது பதில் சொல்லலையே அவங்களாம்? சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகுது. இப்போ தானே நான் சொல்கிறேன், இதெல்லாம் எப்போயோ பண்ணி இவ்வளோ குயிக்காக ஆக்ஷன் எடுக்கணும். ஆல்ரெடி வந்து மகளிர் வந்து கர்ப்பிணி பெண்களில் மருந்து மாத்திரையில் ஊழல் நடந்துச்சு. இப்போ திரும்பி இது ரிப்பீட்டடாக இதே போய்ட்டு இப்போ கலாச்சாரம் நடக்குது. இப்போ லிக்கர்லேயும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஊழலாக நடந்துகிட்ருக்குன்னு தானே பிரச்சனை. இதெல்லாம் வெளில சொல்கிறக்கு ஆள் இல்லை, சொல்கிறவங்க பயப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம இப்போ தான் வெளில வந்து ஓப்பனாக இதெல்லாம் சொல்ல தான் இது இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம்னு சொல்லி வெளில வருது. இது வரைக்கும் யாருமே இதை சீரியஸாகவே பார்க்கல. இன்றைக்கி தான் வந்து இது நம்ம ஒரு விஷயம் எடுக்கும்போது அது சீரியஸாக போகுது. இன்றைக்கி கூட நாங்கள் அரசு டீச்சர்ஸ் டெம்பரரி இன்னைக்கு வரைக்கும் அவங்களை பெர்மனெண்ட் பண்ணாமல், ஆனால் புதுசாக டீச்சர்ஸ்க்கு வேலைக்கு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இருக்கிறவங்களுக்கே நீங்கள் அவங்கள பெர்மனெண்ட் பண்ணாமல் புதுசாக ஒருத்தவங்களை வேலைக்கு சேர்க்குறது, நீங்கள் வேலைக்கு எடுக்கலைன்னா பரவாயில்ல, வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்கிறீங்க. இருக்கவங்களுக்கு நீங்கள் 892 பேர் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அதே மாதிரி வாரிசுதாரர்கள் அவங்க அப்பா இறந்துட்டால் பையனுக்கோ பொண்ணுக்கோ வேலைக்கு போய் சேரணும். அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா, அரசு ஊழியர் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், பணியில் இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா உங்கள் பசங்களுக்கு வேலை போகணும். அவங்களுக்கும் கொடுக்காம ரெக்கமெண்டேஷன்லேயே கொடுத்துட்ருக்காங்க. இப்படி ரெக்கமெண்டேஷனில் கொடுத்து தான் நிறைய வந்து மில்லுலாம் இன்றைக்கி மூடி கிடக்குது. லாபமாக ஓடிட்டு இருந்த ஏஎஃப்டி மில்லு, ஸ்பின்னிங் மில்ஸு, அதுக்கப்புறம் நம்ம பான்டாக் மற்ற மில்ஸ் எல்லாமே இந்த ஊழல் இந்த தவறு பண்ணனால தான் அளவுக்கு மீறி ஆள் சேர்த்து தேவையில்லாமல் இப்படி பண்ணனால தான் அந்த எல்லாமே ஃபெயில் ஆகி இன்றைக்கி மக்கள்லாம் அவதிப்பட்டுருக்காங்க.